உங்கள் தொடர்பா ஒரு வீடியோ சமூக வலைத்தளம் வைரலா பரவி இருக்கு. இந்த தருணத்துல உங்கள் வெற்றி வாய்ப்பு அந்த வீடியோ பரவியதால வாய்ப்பு பறிக்க கூடுமா? ஆனா இதோட நமக்கு இந்த பிரஸ் மீட்ல நான் தொகுதிக்கு வந்ததுல இருந்து ஒரு 5வது முறை 6வது முறையா நான் கேட்கறேன்னு நினைக்கிறேன். எல்லா சேனல்லையும் நீங்க தான் இருந்துட்டு இருப்பீங்க. நீங்க தான் மறுபடியும் இது ஒரு 6வது முறையா 5வது முறையா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சுருக்கமானதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். செப்டம்பர் மாதம் 11 தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய குருபூஜை விழா. அதில் ஒரு 11 பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக நான் இருக்கேன். அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு மாநில பாஜகவிலிருந்து வந்த ஒரு உத்தரவு. அப்படி இருக்கும்போது சொந்த ஊர் பரமக்குடி. அந்த ஊரில் அந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் ஏற்பாட்டாளர் நான் தான். ஸோ வெளியிலிருந்து தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் முன்னெடுத்து சொல்ல வேண்டும். இதற்காக பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறுகலான இடத்துல எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது நான் பின்னாடி நின்றுட்டு இருக்கும்பொழுது நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்கன்னா எல்லா தலைவர்களுமே இது உங்கள் சொந்த ஏரியா, நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் கூட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருந்தாலும் கூட எல்லா தலைவர்களுமே நாம் முண்டியடித்து கொண்டிருக்கணும். ஒரு அரசியல் கட்சியில் எல்லோருக்குமே அந்த இடத்துல முழுமையாக நிற்கணும், தன்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒன்று தான். இதே மாதிரி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அண்ணா திராவிட உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே பார்த்துருக்கலாம். ஒரு கூட்ட நெரிசல ஒரு தலைவர்களை பார்க்கும்போது இது மாதிரியே இருக்கும். அப்போ யாருமே நிற்க முடியாத ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் இருக்கிற முறையில் எல்லா தலைவர்களும் அன்றைக்கு கூப்பிடுறாங்க. நல்ல மதியம் 1 மணி நினைக்கிறேங்க, நல்லா சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு, வெயில் நல்லா சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் நேரடியாக போகிறோம். நேரடியாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய சகோதரிகள் நினைக்கக்கூடிய அந்த புடவை காலில் சிக்கிக்கிருச்சுன்னா அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முதல்ல எடுத்து ஏன்னு கேட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கும் பொழுது தேவையில்லாத சங்கடங்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரி இருக்காங்களேங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து விடுறோம். இதை அதற்கப்புறம் நேரடியாக மலர் வளையத்தை வாங்க போகிறோம். மலர் வளையம் கொடுக்கும்போது எல்லாருமே கையை நீட்டுறோம். அதில் பார்த்தாச்சுன்னா தெரியும், எல்லாருமே கையை நீட்டுவது, எல்லாருமே மலர் வளையத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில்